மிஸ்ஸஸ் ரேகாமணி அவர்களை வருக வருக என வரவேற்று சிறப்புரை ஆற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இலக்கிய கூடல், ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி இணைந்து நிகழ்த்தும் இந்த இலக்கிய நிகழ்ச்சி ஆத்திச்சூடி தொடர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ரொம்ப அழகாக சொன்னீங்க. முதல் மாதம் என்ன தலைப்பில் நடந்தது, இரண்டாவது மாதம் என்ன தலைப்பில் நடந்தது, இப்போ என்ன தலைப்பில் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. எப்படி நீங்கள் கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது. தர்மம், அறம் எது, ரெண்டாவது மாதம் நட்பு எது, கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுடைய உண்மையான நண்பன் யார், யார் நம்ம கூட போலியாக பழகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? நல்ல நண்பர்களினுடைய நட்பு எப்பொழுதுமே நமக்கு தேவை இல்லையா? போலியாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வழிக்கு மாற்ற முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நாம் அவங்கள விட்டு விலகி வந்துடணும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த மாதம் எது தொண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தொண்டு அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே வரும்பொழுதுமே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் செய்கிற தமிழ் தொண்டு அப்படிங்கிறது என்றைக்குமே அகல முடியாத ஒன்றா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இலக்கிய நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நிகழ்த்தி நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கின்ற பொருண்மையில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு இலக்கிய நிகழ்வுகளையும் வடிவமைத்து செய்து வருகிறார்கள். வியாபார ரீதியாக ஒரு புறம் கொடிகட்டி பறந்தாலும் கூட இலக்கியத்திற்கு அவர்கள் செய்யும் தொண்டு என்பது அளப்பரியது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கார். அப்போ தமிழுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு என்னென்னைக்குமே மரணம் கிடையாது. தமிழ் உள்ளவரை, இந்த உலகம் உள்ளவரை அவர்களினுடைய தொண்டு நீடித்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு அன்னைக்கே பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ் தொண்டினை, இலக்கிய தொண்டினை மிக சிறப்பாக ஆற்றி வரும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் கலைமாமணி முரளி ஐயா அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பு மிக சிறப்பாக இலக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்திட்டு வருது. ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களின் மத்தியில் தமிழையும் இலக்கியத்தையும் நற்பண்புகளையும் கொண்டு சேர்க்கும் விதமாக ரொம்ப அழகாக நிகழ்ச்சிகளை வடிவமைத்து வராங்க. நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இலக்கிய கூடல் அமைப்பினுடைய செயலாளருமான திரு கோ மணி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு கிடைத்த மற்றொரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் நிகழ்வுகளை, இலக்கிய நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து வரும் அவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றி. நம்ம பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏற்கனவே நம்ம சொல்கிறது தான் இல்லையா? எப்போவுமே எந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்தாலுமே மிக அழகாக வடிவமைத்து, இப்போ இன்னைக்கு முடியுதா நிகழ்ச்சி, உடனே மேடம் ஃபோன் பண்ணுவாங்க, அடுத்த நிகழ்ச்சி எப்போ வச்சுக்கலாம், இந்த டேட் எங்களுக்கு ஓகே, இந்த டேட்டில் நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு. அடுத்தடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே அதை ரொம்ப அழகாக தேர்வு பண்ணி மிக சிறப்பாக நிகழ்ச்சிகளை வடிவமைத்து தருகிற இந்த பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வருமான உஷா மேம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொடுத்து கொடுத்து அப்படியே கையே சிவந்து போச்சுப்பா. இப்போ நம்ம யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னா ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுக்கும் பொழுதுமே கை என்ன ஆகுதான், சிவந்து போதான். எப்போ சிவக்கும் கைக்கு நிறைய வேலை கொடுக்கும்போது, இல்லை நிறைய நாம் அதுக்கு என்னென்ன ப்ரெஷர் கொடுக்கும்போது வரும் இல்லையா? அப்படி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் தான் நம்ம உஷா மேம். மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை உடனே செஞ்சுருவாங்க. இன்னைக்கு காலையில் கூட சொன்னால் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கெல்லாம். பூ வைக்காமல் வந்துட்டேன், பூ வைக்காமல் பேச மாட்டேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல வெளித்தோற்றம் இல்லையா, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா இருக்கும் இல்லையா? நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். யூனிஃபார்ம் அப்படின்னா நம்ம இப்படி தான் வரணும் ஸ்கூலுக்கு, அது ஒரு ரூல். அதனால் யூனிஃபார்ம் போட்டாலும் ஒரு அழகு தான் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி உடை அணிஞ்சிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களை பார்க்கும்போதே நிறைய பேசணும்னு தோணுது. ஆனால் இப்போ நம்ம ஏதாவது அன்யூனிஃபார்ம் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு எங்கேயாவது ஊருக்கெலாம் போகிறோன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா நகைலாம் போட்டுக்கிட்டு தலை நிறைய கேர்ள்ஸ்லாம் அப்படியே பூ வச்சுக்கிட்டு, பாய்ஸாக இருந்தால் உங்களுக்கு மேட்சாக இல்லையா வாட்ச்சு அது இதுன்னு போட்டுட்டு ரொம்ப அழகாக போவோம். அதில் ஒரு அழகு இல்லையா? ஒரு தன்னம்பிக்கை நமக்கு பிறக்கும். இன்றைக்கி ஐயோ நம்ம ஸ்ரீ வித்யாலயா ஸ்கூலுக்கு போக போகிறோம்,
அழகா அப்படியே பூக்கள் மாதிரி இருக்கிற பசங்க கூட உட்காந்து பேச போறோம். ஆனா நம்ம தலையில பூ இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்தேன். உள்ள நுழையும் போதே கையில வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம நல்லா பேசிருவோம்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்காகவே மேடம்க்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். உங்க கைத்தட்டல் மூலமா நான் மேடம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எது தேவை அப்படிங்கிறத நான் சொல்லாமலே தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு தான் தொண்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு இது தேவைப்படுமே அப்படின்னு நாம் செய்கிறோம் இல்லையா, அதுதான் தொண்டு. நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பற்றி சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ரொம்ப அழகாக வந்து அமர்ந்துட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப அழகாக கேட்டுட்டு உங்களையும் நல்லா என்கரேஜ் பண்ணிவிட்டு நீ பதில் சொல்லு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த அழகு, உங்களை வழி நடத்துகிற விதம் எல்லாமே வந்து ஒரு சிறப்பு. அவர்களுக்கும் நன்றி. சரி, தொண்டு தொண்டு எப்போ வரும்? நமக்கு மனசில் அன்பு இருந்தால் வரும் இல்லையாப்பா. தொண்டுனா என்ன? நம்ம சேவைன்னு சொல்லுவோம், உதவின்னு சொல்லுவோம். நிறைய பொருள் வேறு வேறு சொற்களால் நாம் என்ன பண்ணலாம், இந்த இந்த அர்த்தம் கொண்ட சொற்களை நாம் சொல்லலாம். தொண்டு அப்படின்னா உதவின்னு சொல்லுவோம், சேவைன்னு சொல்லுவோம், தியாகம்னு கூட சொல்லலாம். மற்றவங்க எதிர்பார்க்காம கேட்காம நாம் செய்கிறது தான் தொண்டு. நிறைய பேர் செய்வோம் இல்லையா. இப்போ உங்கள் வயசில் உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நாம் ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து வருவோம், ஏதாவது ஒன்று பெண்ணோ பென்சிலோ உன் ஃப்ரெண்டு கொண்டு வர மாட்டான். அவன் கேட்கணும்னு நீ காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஐயோ அவன் எதையும் தேடுறானே, பெண் இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுவோம், உடனே நாம் எடுத்து கொடுப்போம். ஒரு பென்சில் எடுத்து அவன் கையில் கொடுப்போம் இல்லையாப்பா. ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வருவோம், ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று கொண்டு வருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணும் இல்லையா. அதெல்லாமே நாம் தொண்டுன்னு சொல்லலாம். நிறைய வகை தொண்டு இருக்குது. சமுதாயத்திற்கு நாம் செய்யும் தொண்டு, உடல் அளவில் நாம் செய்கிற தொண்டு, உள்ளத்தின் அளவில் நாம் செய்கிற தொண்டு, பணத்தின் மூலமாக நாம் செய்யறது. சரி, என்னால் பணம் தர முடியல, நான் என்னுடைய உடல் உழைப்பால் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே கூட தொண்டு தான். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அம்மா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? உண்மையாக செய்வீங்களா? நான் கேட்குறேன்னு சொல்லக்கூடாது. செய்வீங்களா? அம்மாவுக்கு உதவி செய்வீங்களா? என்னென்ன உதவிலாம் செய்வீங்க அம்மாவுக்கு சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி உதவியெல்லாம் செய்வீங்க அம்மாவுக்கு? எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்களா நான் செய்வோம் அப்படின்னு? சும்மா சொல்லுங்க, பேசுங்க. என்னென்ன உதவியெல்லாம் நீங்க அம்மாக்கு செய்வீங்க? வீட்டை பெருக்குவீங்களா? அப்பா. அப்புறம் பாருங்க, அவ சைஸுக்கும் தொடப்போ சைஸுக்கும் கூட சம்மந்தம் இருக்காது, அவ்வளோ அழகா அந்த குழந்தை சொல்லுது. சரி, வேற என்னென்னலாம் உதவி செய்வீங்க அம்மாக்கு? சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. பாத்திரம் கழுவீங்களா? அப்பா, வெரி குட். ஏன் பாய்ஸ்லாம் செய்ய மாட்டீங்களா? வீடு தொடச்சி தருவீங்களா? சரி, வேற என்ன உதவிலாம் செய்வீங்க? பாத்திரமும் கழுவீங்களா? வெரி குட். பாருங்க, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் இல்லையா. உட்காருப்பா, வெரி குட். அப்ப எல்லாருமே நாம என்ன பண்ணுவோம், அம்மாக்கு உதவி செய்வோம். செய்யணும் கண்டிப்பா இல்லையா. அம்மாக்கு என்ன பண்ணணும், நாம உதவி செய்யணும். ஏன்னா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க இல்லையா. நம்மள ரொம்ப பொறுப்பாக ரொம்ப பாதுகாப்பாக நம்மளை பார்த்துக்கிறாங்க, நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பெற்றோர்களுக்கு நாம் உதவி செய்யணும். அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நாம் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரியவங்களை ஆன உடனே அப்பா அம்மா பாசத்தெல்லாம் மறந்துட்டு அவங்கள தனியாக விட்டுட்டு இவங்க தனியாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணால் போதும், சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு இல்லையா. அம்மா அப்பா நம்மளை சின்ன வயசுலேருந்து காப்பாற்றி நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து வாழ்க்கையில் நமக்கான ஒரு உயரத்தை காட்டுகின்ற பொழுது அவர்களுடைய கடைசி நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் வயதானா என்ன ஆகும், உடல்ல சோர்வு வந்துடும் இல்லையா, உடல் சோர்வு வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள நாம தாங்கி பிடிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், அப்பா அம்மா பேச்சை கேட்டு அப்பா அம்மாவுக்கு தேவையானதை நாம் செய்ய வேண்டும். ஒரு பெற்றோரை நாம் கண்கலங்க விட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய பாவம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் அழுதா என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா வந்து சமாதானப்படுத்துவாங்க இல்லையாப்பா. இப்போ நீ அழற, ஏதாவது ஒன்று வேணும்னு அழறனா என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா வந்து உன்னை சமாதானப்படுத்துவாங்க, உனக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க. ஆனால் நீங்கள் அம்மா அப்பாவை அழவிடலாமா? விடக்கூடாது இல்லையா. நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு அவங்கள நாம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய என்னது புண்ணியம் வாழ்க்கையில். நாம் வந்து நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய வேலை செய்கிறோம், நிறைய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதையும் தாண்டி
முதலில் நம் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து இலக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாலும் கூட தாய்மையை போற்றுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாங்க. தாய்க்கு நன்றி சொல்லும் விதமா, தாய்க்கு தலை வணங்கும் விதமா அந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒரு 10-15 பிரபலங்கள் அவர்களுடைய தாயை போற்றி அவங்களுக்கு வணக்கம் செலுத்துற விதமா அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். இது எதை நமக்கு கற்று தருகிறது அப்படின்னா, அந்த 10-15 பேர் மட்டும்தான் மேடையில நின்று அவங்க தாய்க்கு வணக்கம் செலுத்துவாங்க. ஆனா கீழே அமர்ந்து பார்க்குற நமக்கும் அந்த எண்ணம் வரணும். தாயை மிஞ்சிய தெய்வம் இல்லை, தந்தையை மிஞ்சிய ஆசான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தாய் தந்தையை போற்றி வணங்க வேண்டும். அதை நாம மனசுல எடுத்துக்கணும். இப்போ ஒரு இலக்கிய நிகழ்வு சொல்லணும் அப்படின்னா, கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா? ராமர், சீதை, அனுமன், லக்மணன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பராமாயணத்துல ஒரு கதாபாத்திரம் சிரவணன். பேர் என்னது? நான் கேள்வி நிறைய கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர், மேக்ஸ் டீச்சர். நான் நிறைய கேள்வி கேட்பேன், நீ என்ன பண்ணணும்? எனக்கு பதில் சொல்லணும். சரியா? கம்பராமாயணம்ல சிரவணன் ஒரு கேரக்டர். சரியா? சிரவணனுடைய அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. அம்மா அப்பா 2 பேருக்குமே பார்வை இல்லை. அவங்க ஒரு காட்டில் இருக்காங்க. சிரவணன் வந்து உங்களை விட கொஞ்சம் பெரிய பையன், ஒரு 15-20 வயசுன்னு நம்ம வச்சுப்போமே. அந்த பையன் என்ன பண்ணுவான்? தினந்தோறும் அவங்க அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யறது தான் அவனுடைய வழக்கம். தினமும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையானதை செய்வான். அவங்க அம்மா அப்பாவுக்கு துணி துவைச்சு போடுவான், சாப்பாடு செஞ்சு தருவான், தண்ணி எடுத்துகிட்டு வந்து தருவான். அவங்கள முழுக்க முழுக்க அவங்கள பார்த்துக்கிறது மட்டும்தான் இவனுக்கு வேலை. அப்போ அவங்க அம்மா அப்பா தண்ணி தாகமாக இருக்குப்பா, தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே காட்டில் என்ன இருக்கும்? ஆறு இருக்கும் இல்லையா? ஆறுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்? ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ போகும்பொழுது தசரதன், ராமனுடைய அப்பா, அவர் வந்து அரசர், ஒரு நாட்டினுடைய மன்னர். அவர் வேட்டையாடுறதுக்காக வராரு. அந்த காலத்துல என்னது? வேட்டையாடுறது அப்படிங்கிறது ஒரு தொழில் இல்லையாப்பா? காட்டுக்கு ஏதாவது விலங்கு கிடைக்குமா, நாம வேட்டையாடலாமா அப்படின்னு வரும்பொழுது ஒரு புதர்ல மறைஞ்சு நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது விலங்கு வரட்டும், நாம வந்து என்ன பண்ணலாம், அம்பு வில் எய்தி அந்த மிருகத்தை நாம கொண்டு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ள மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சிரவணன் என்ன பண்றான்? தண்ணி எடுக்கலான்னு வரான். தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம்? அந்த குடத்தை வச்சு அது கொஞ்சம் தண்ணி கிளியரா இருக்கான்னு பார்த்துட்டு எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஒரு சலசலப்பு வரும், ஒரு சத்தம் வரும் இல்லையாப்பா? அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் தசரதன் என்ன நினைச்சிருப்பாரு சொல்லு எனக்கு? அவர் பார்க்கல, மறைஞ்சு இருக்காரு. அந்த சத்தம் கேட்ட உடனே இவர் என்ன நினைச்சிருப்பாரு? பாருங்க, ஏதோ ஒரு விலங்கு வந்துருச்சு, நாம அதை வேட்டையாடிடலாம் சொல்லிட்டு மறைஞ்சிருந்து என்ன பண்ணிடுறாரு? அம்பை எழுதிடுறாரு. அம்பு போய் சிரவணன் மேல கரெக்டா பட்டுடுச்சு. பட்ட உடனே அவன் ஐயோன்னு கத்திக்கிட்டு கீழே விழறான். எப்படி இருக்கும் அவருக்கு? தயரதனுடைய மனசு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? என்ன நினைச்சிருப்பாரு அவரு? சந்தோஷப்பட்டிருப்பாரா? அம்பு எழுதி இருக்காரு. அவர் விலங்குன்னு நினைச்சு அம்பு எழுதினாரு, ஒரு மனுஷன் மேல அதை பட்டுடுச்சு. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? கஷ்டமா இருந்திருக்கும், பதட்டமாயிடுச்சு. ஐயோ, நாம ஏம் பண்ணது வேற ஏதோ. அவர் பார்த்திருந்தாருன்னா இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டார் இல்லையாப்பா? அவர் பார்க்கல, மறைஞ்சு நின்று சத்தத்தை மட்டுமே கேட்டு என்ன பண்ணாரு? அம்பு எழுதிட்டாரு. இவன் கீழே விழுந்த உடனே இவருக்கு பதறி போச்சு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு மனுஷனை நாம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு ஓடி வந்து தூக்கி அணைச்சு, இந்த மாதிரி நான் பண்ணது தப்புப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கதறாரு. அவன் என்ன பண்ணா? இவன் நினைச்சிருந்தா திட்டி இருக்கலாம் இல்லையா? நாம என்ன பண்றோம்? சும்மா ஒரு தெரியாம ஒரு அடி அடிச்சாலே நாம என்ன பண்றோம்? பெருசா சண்டை போடுறோம். அப்படிதானே? தெரியாம காலை மிதிச்சாலே பெருசா சண்டை போடுறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு உயிர் இப்ப அவனுக்கு போகுது. அவன் என்ன சொல்றான்? நீங்க தெரியாம தானே பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? நீங்க தெரியாம தானே பண்ணீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. எங்க அம்மா அப்பா அங்க தாகத்தோட காத்துட்டு இருப்பாங்க. இந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க தாகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் என்னை பத்தி நீங்க சொல்லுங்க. அப்ப கூட பாருங்க, போன உடனே இந்த மாதிரி என் பையன் இறந்துட்டான், நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லலை. என்ன சொல்றான்? அவங்க தாகத்தோட காத்துட்டு இருப்பாங்க, முதல்ல இந்த தண்ணியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க தண்ணி குடிச்சிட்டு தாகம் தீர்ந்த உடனே இந்த மாதிரி நான் இறந்துட்டேன், இப்போ இறக்க போறான் இல்லையா, நான் இறந்துட்டேங்கிற விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, அம்மா அப்பா மேல எவ்வளவு அன்பு அவனுக்கு. தாகத்தோட காத்துட்டு இருக்காங்களேங்கிற எண்ணம் தான் அவனுடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கே தவிர நம்ம சாக போறோங்கிற எண்ணம் அவனுக்கு தோணல. சரியாப்பா? சாகும் பொழுது கூட அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சிரவணன் மாதிரி தான் என்ன பண்ணணும்? நாம எல்லாருமே வாழ்க்கையில இருக்கணும்.
அம்மா அப்பாவுக்கு தேவையான சேவைகளை தேவையான காலத்துல நாம என்ன பண்ணணும், செய்யணும். அது மிகப்பெரிய தொண்டு. அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா? அதே மாதிரி இப்ப பார்வை இல்லாதவர்கள், செவித்திறன் கேளாதவர்கள், அவங்களுக்கெல்லாமோ நாம செய்யற தொண்டு தெய்வத்திற்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்வை இல்லாத ஒருவர் ரோட கிராஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதை பாக்குறீங்க, என்ன செய்வீங்க? உதவி பண்ணுவீங்களா? செஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி யாருக்காவது இது வரைக்கும்? செஞ்சது இல்லையா? அதுக்கு வாய்ப்பு வரல இல்லையா? வாய்ப்பு வந்தா நாம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். ரோடு கிராஸ் பண்ண நிற்கும் பொழுது யாராவது அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ண வைக்கலாம். சரி, அவங்க மட்டும் தானா அப்படின்னா இல்லை, வயதானவர்களாலையும் சீக்கிரமா என்ன பண்ண முடியாது, ரோடை கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா வண்டி இப்போ நிறைய வந்துகிட்டே இருக்கு, எங்க பாரு டிராஃபிக் இல்லையாப்பா? இப்போ நம்ம இங்க இருக்கிற ரோடு கூட பார்க்க சாதாரண ரோடு மாதிரி தான் இருக்கு. ஆனா எப்போ போனாலும் என்ன ஆகும், நிறைய வண்டி போயிட்டும் வந்துட்டும் இருக்கும், நமக்கே கஷ்டமா இருக்கும் கிராஸ் பண்றதுக்கு. அப்போ வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள், பார்வை திறனற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் செய்யப்படுகிற தொண்டு நாம இறைவனுக்கே செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப ஒரு கதை சொல்றேன். நீங்கெல்லாம் கதை ரொம்ப சூப்பரா கேட்பீங்க இல்லையா? இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காரு, மாணவர்கள் இருக்காங்க வகுப்புல. அப்ப ஆசிரியர்கிட்ட அந்த மாணவ இப்ப உதவி பத்தி வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு. தொண்டுனா என்ன, உதவினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாணவன் என்ன கேட்குறான், சரி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க, தொண்டு நீங்க நிறைய பேசுனீங்க, நாம எதை செய்யலாம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னோன்னா அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு, இதை தான் சொல்றாரு. இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்றதுக்கு யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடலாம். இது ஒரு சின்ன விஷயம் இல்லையாப்பா? இதுக்கு நமக்கு நிறைய பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஒரு சின்ன விஷயம் தான் இது. ஆனா அது வந்து மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். சரி, இந்த மாதிரி நீ செய்யலாம் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்றாரு. உடனே அந்த வகுப்பு முடிஞ்சிருச்சு, பெல் அடிச்சிருச்சு, ஆசிரியர் கிளம்பிடுறாரு, பசங்களும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பையன் ஸ்கூலுக்கு லேட்டா வரான். ஏன் லேட்டா வந்திருப்பான்? ரோடு கிராஸ் பண்ண உதவி செஞ்சிருப்பானா? சரி, அவன் செஞ்ச உதவி எப்படி தெரியுமா இருந்தது? அடுத்த நாள் லேட்டா வரான் கிளாஸ்க்கு. அதே ஆசிரியர் வகுப்புல இருக்காரு. அவன் வந்த உடனே கேட்கிறாரு, ஏன்பா தம்பி இன்னைக்கு லேட்டு அப்படின்னொன்னே, ஐயா ஐயா நீங்கள் தானே நேற்று கிளாஸ் எடுத்தீங்க, இந்த மாதிரி உதவி செய்யணும் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கெலாம் அப்படின்னு. நான் ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், ஒருத்தர் கூட வரலை ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி. சரி, நம்ம யாருக்கும் உதவி செய்யாமல் இன்னைக்கு கிளாஸுக்கு போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஒரு வயசான தாத்தா ஓரமா நடந்து போயிட்டு இருந்தாரு. நான் போய் அந்த தாத்தா கிட்ட, தாத்தா வாங்க நான் ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னாராம், இல்ல தம்பி நான் ரோடு கிராஸ் பண்ணிலாம் போக வேண்டாம், நான் இந்த பக்கமா தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இவன் இல்லை, ஐயோ அதெல்லாம் முடியாது, நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணியே ஆகணும், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சி அவரை என்னது அவர் வேணான்னு சொல்லி கூட இல்லை நீங்கள் வந்தே ஆகணும்னு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து இந்த சைடு விட்டுட்டு இவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இதில் ஒரு பெருமை வேற அவனுக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னதை நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன், அந்த தாத்தா எவ்வளோ சொன்னாரு ஐயா, முடியாதுன்னு சொன்னார், இல்லை நான் இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்யணும், எனக்கு புண்ணியம் சேரணும், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி செய்யலாமா? யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு நாம உதவி செய்யணும் இல்லையாப்பா? உதவியே ஒருத்தருக்கு தேவைப்படலை, நான் வலுக்கட்டாயமா செய்வேன், எனக்கு புண்ணியம் வேணும், எனக்கு நல்லது வேணும் அப்படின்னு நீ செஞ்சினா அது பல மடங்கு பாவத்தை தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? யாருக்கு உதவி தேவையோ அவர்களுக்கு செய்யப்படுகிற உதவி தான் என்னது, நல்ல உதவியாக அமையும். சரியா? இப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும், யாருக்கு என்ன உதவி தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நமக்கு நல்லது வேணும், நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நாம போய் செய்யக்கூடாது. இப்போ இந்த பேரிடர் காலங்களில் நீங்களாம் சின்ன குழந்தையா இருப்பீங்க, சிலருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ கொரோனா வந்தது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கொரோனா காலகட்டம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதும் தெரியும். 2015 இங்கே இருக்க நிறைய பேர் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க. அப்போ 2015 நம்ம ஏரியாவில் இந்த பகுதியில் வந்து வெள்ளம் வந்தது. இந்த தெருவெல்லாம் ஒரு ஃப்ளோர் வரைக்கும் முழுகிடுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக முழுகி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இந்த தெருவில் இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டு வேறு வேறு இடங்களுக்கு போய் படகெல்லாம் ஓட்டினாங்க. போட்டெல்லாம் நம்ம கடல்லையும் ஆறுலையும் போய் தான் பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம தெருவில், நீங்கள் இருக்கிற இந்த தெருவில் போட்டெல்லாம் ஓடிச்சு 2015. எத்தனை 9 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் நாங்கள் இந்த பகுதிக்கு வந்த புதுசு.
அப்போ நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் உதவி செஞ்சாங்க தெரியுமா? அதாவது அரசாங்கம் தான் செய்யணும், இல்லை போலீஸ் தான் செய்யணும், இல்லை ஆர்மியில் இருக்கவங்க தான் வந்து செய்யணும் அப்படின்னு இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாம் கேட்டு தான் செய்யணுமா உதவி? இப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க கேட்கட்டும், உதவின்னு கேட்கட்டும், நாம செய்யலாம் அப்படின்னு இருக்க முடியுமா? முடியாது. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணணும்? போய் அந்த இடத்துல உதவி செய்யணும் இல்லையாப்பா? உணவுக்கு கஷ்டப்பட்டாங்க, பால் கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க, வெளியில வர முடியல அவங்களால, வீட்டில் இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்தது, தண்ணிலேயே இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு நிறைய பேர் வந்து உதவி செஞ்சாங்க. அந்த உதவியெல்லாம் இன்னைக்கு நாம நினைச்சு பார்க்கும் பொழுது அவங்களாம் தெய்வத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லலாமா? ஹெலிகாப்டர்ல வந்துலாம் என்ன பண்ணாங்க? ஃபுட்டு கொடுத்தாங்க, பிரெட்டு கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க, பழம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி உதவி செஞ்சவங்கலாம் கேட்டு செய்யணும்னு இல்லாம தானா முன் வந்து செய்யறாங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையாப்பா? இந்த நியூஸ் வந்து ரொம்பவே எல்லாரையும் கஷ்டப்பட வச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம். வீட்டு மொட்டை மாடியில நிறமாச கர்ப்பிணி, அடுத்த வாரம் குழந்தை பிறக்க போது, நிறமாச கர்ப்பிணி, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து வீட்டு மொட்டை மாடியில எந்த வசதியும் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க தண்ணியில. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள காப்பாத்த ஆள் இல்லை. அப்ப ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு 4 இளைஞர்கள் அவங்கள காப்பாத்தி கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசவம் நடந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறந்தது. அப்ப எவ்வளவு மனசு அவங்களுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்போ உதவி செஞ்சாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்துல மருத்துவர்கள் செவிலியர்கள் செஞ்ச உதவியெல்லாம் நாம என்ன பண்ண முடியாது? எதுலையுமே சேர்க்க முடியாது இல்லையா? கண் விழிச்சு வீட்டுக்கு கூட போகாம முழுக்க மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து நிறைய மருத்துவர்கள் கூட இந்த மாதிரி சிகிச்சை பண்ணும்பொழுது அவங்களுக்கும் கொரோனா அஃபெக்ட் ஆகி நிறைய பேர் அதன் மூலமாகவும் இறந்தாங்க. அந்த நியூஸ்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? அவங்கெல்லாம் பொதுவாகவே மருத்துவ தொழில் அப்படிங்கிறது என்னது? நம்ம இறைவனுக்கு நிகராக பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல பேரிடர் காலங்களில் அவங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் என்ன பண்ண முடியாது? நாம மறக்கவே முடியாது. ஒரு தொண்டா நினைச்சு அவங்க செஞ்சாங்க. இப்போ அந்த கொரோனா நேரத்துலலாம் இறந்தவங்களை வீட்டுக்கெல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. இறந்தவங்களை அப்படியே மருத்துவமனையிலிருந்து கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்கு கூட வீட்டில் இருக்கவங்களுக்கு அனுமதி கிடையாது. வீட்டில் இருக்கவங்க யாரும் வந்து கடைசியாக கூட அவங்க முகத்தை பார்க்க முடியாது. யாருன்னே தெரியாதவர்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி இறுதிச் சடங்கு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தொண்டுல ஈடுபட்டவங்க அப்போ என்ன பண்ணாங்க? இருந்தாங்க நிறைய பேர். அப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல நாம செய்யப்படுகிற உதவி அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான உதவி. அப்புறம் ரத்த தானம், அன்னதானம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா பறக்கப்படுது. இப்போ ரத்த தானம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்களாம் சின்ன குழந்தைங்க, உங்களுக்குலாம் நீங்களாம் பண்ணக்கூடாது இல்லையா? ரத்த தானம் பண்ணக்கூடிய வயசு உங்களுக்கு வரலை. ஆனால் அதற்கான வயசு வந்ததுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணணும்? ரத்த தானம் தொடர்ந்து பண்ணணும். ரத்த தானம் பண்ணுறதால நமக்கும் நல்லது, நம்மளால இன்னொரு உயிரும் பாதுகாக்கப்படுகிறது. ஏன்னா எல்லாருக்குமே தேவையான ரத்தம் உடம்புல இருக்காது. சிலருக்கு ஏதாவது நோய் இருக்கலாம், சிலருக்கு ஏதாவது சிகிச்சை நடக்கலாம், சிலருக்கு இயல்பாகவே உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாம் ரத்த தானம் செய்யும் பொழுது என்னது? அது நமக்கும் நல்லது. ரத்தம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? நம்ம உடம்புல ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரத்த தானம் செய்யறது. அன்னதானம் நம்ம சாதாரணமா கேட்கறது தான் இல்லையாப்பா? இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போறோம்னா என்ன பிரசாதம் தருவாங்க. அப்போ அது ஒரு அன்னதானம் தான். இப்போ மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சு நாம என்னது? உணவை தானமா பண்றது. இதெல்லாம் மிகப்பெரிய தானம். இருக்கிறதுலே உயர்ந்த தானம் வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம செய்யும் பொழுது என்னது? நமக்கு இயல்பாகவே ஒரு புண்ணியம் வந்து சேரும். நமக்கு இது தேவை அப்படின்னு நாம செய்யாம நம்ம செய்யறதுல இருந்து நமக்கு என்ன வரும்? இயல்பாவே கிடைக்கும். சரி, ஆசிரியர்கள் செய்யும் தொண்டு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் டீச்சர்ஸை பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆசிரியர்களை பிடிக்கும். ஆசிரியர்கள் சொல்படி கேட்பீங்களா? ஆசிரியர்கள் சொல்படி கேட்பீங்களா? எல்லா ஆசிரியரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா உங்க ஸ்கூல்ல? ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்களா? ஃப்ரெண்டா இருப்பாங்களா இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிறதால அப்படி சொல்கிறீங்களா? எல்லாரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து வழி நடத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் குறைவு தான். நைட்டில் வீட்டில் இருப்போம், என்ன பண்ணுவோம்? தூங்குவோம் இல்லையா? அப்படி உட்காந்து கதையாக கேட்டுட்ருப்போம்? கிடையாது. நைட்டில் நல்லா தூங்குவோம். வீட்டில் காலையில் எந்திரிப்போம், குளிப்போம், சாப்பிடுவோம், ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுவோம், திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு போவோம். அப்போ ஆசிரியர்கள் கூட தான் அதிகமான நேரத்தை நாம் செலவிடுறோம்.
அப்படிதானப்பா? அப்ப ஆசிரியர்கள் செய்கிற அந்த சேவை இருக்கு பாருங்க, அதுவும் வந்து மிகப்பெரிய சேவை இல்லையா? ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் பணி தான் இருக்கிறதுலயே அறப்பணி. ஏணி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏணி பார்த்துருக்கீங்களா? ஏணி என்ன பண்ணோம்? இப்போ ஏணி போட்டு நம்ம மேலே ஏறுறோம் அப்படின்னா ஏணி என்ன பண்ணும்? என்ன பண்ணோம்? நம்மள மேலே ஏற்றி விட்டுட்டு அது கீழே தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியர்களால் மருத்துவர் உருவாகலாம், வக்கீல் உருவாகலாம், எழுத்தாளர் உருவாகலாம், பேச்சாளர் உருவாகலாம், கலைத்துறையில் எவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள் உருவாகலாம். ஆனால் ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க. சரியா? பல உலகத்திற்கு தேவையான பல நற்பண்புகள் கொண்ட மாணவர்களை உருவாக்கி தருகிற அவர்கள் ஆசிரியர்களாகவே இருந்து அடுத்தடுத்த தலைமுறையை மிக சிறப்பாக என்ன பண்ணுவாங்க? உருவாக்கி தருவார்கள். இப்போ ஆசிரியர்கள் அப்படின்னும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம், உண்மையா நடந்த ஒரு சம்பவம். நான் எங்க பேச போனாலும் இந்த கதையை சொல்லாம இருக்க மாட்டேன். சுகந்தி அப்படின்னு ஒரு டீச்சர், சுகந்தி அப்படின்னு ஒரு டீச்சர். நான் சொல்றதெல்லாம் கேட்குறீங்களா கவனமா? சுகந்தி டீச்சர் என்ன பண்ணாங்க, உங்களை மாதிரி குட்டி குட்டி பசங்க ஒரு 20 பேரை வேனில் ஏற்றிக்கிட்டு, பஸ்ஸு, அவங்க ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு, வேனில் ஏற்றிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஓகேவா? காலையில் போயிட்டு எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வர வழியில் ஒரு பாலம், பாலம் பார்த்துருக்கீங்களா? பிரிட்ஜு, கீழே தண்ணி போகும், மேலே பாலம். அந்த பாலத்தை தாண்டி தான் அவங்க ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அந்த பாலம் வழியாக போகும் பொழுது இவர் டிரைவர் என்ன பண்ணுறாரு? ஃபோன் பேசிகிட்டே போகிறார். ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமாப்பா? ஓட்டக்கூடாது, தப்பு இல்லையா? ஃபோன், வண்டி ஓட்டும் போது ஃபோன் வந்தால் என்ன பண்ணணும்? வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு, முக்கியமான ஃபோனாக இருந்தால் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு பேசணும். இல்லை அப்புறம் கூட பேசிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நேராக வண்டி ஓட்டி போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி போகும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஃபோன் எடுத்து பேசியிருக்காரு. பேசும் பொழுது வண்டியை இவரால் என்ன பண்ண முடியல, சரியாக ஓட்ட முடியல. கவனம் செலுத்தி அப்படியே அந்த பாலத்தை உள்ளே விட்டு அப்படியே அந்த பிரிட்ஜில் போய் கீழே தண்ணியில் விழுந்துருச்சு. உள்ள 20 மாணவர்கள் இருக்காங்க, ஒரு ஆசிரியர் இருக்காங்க. கீழே விழுந்துருச்சு. கீழே தண்ணியில் விழுந்தோடனே இவன் டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு நீச்சல் தெரியும். உடனே என்ன பண்ணிட்டாரு? நீந்தி நம்ம தப்பிச்சா போதோண்டா சாமி அப்படின்னு வெளியில் வந்துட்டார். உள்ள யார் இருக்கா? ஆசிரியர், அப்புறம் மாணவர்கள் 20 பேர் உள்ள இருக்காங்க. அப்போ இந்த ஆசிரியருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்கள நம்பி தான் அந்த மாணவர்கள் வராங்க வேன்ல ஸ்கூலுக்கு. சரியாமா? அப்ப இவங்க என்ன பண்ண, இவங்களுக்கு நீச்சலே தெரியாது. அப்ப இவங்க ட்ரை பண்ணி ஒவ்வொரு குழந்தையா கொண்டு வந்து வெளியில விட்டுட்டாங்க. வெளியில விட்டுட்டு ஒரு 9 11 பேரை காப்பாத்திட்டாங்க. 12ஆவதா ஒரு குழந்தைய காப்பாற்றும் போது இவங்களால அதுக்கு மேல முடியாம என்ன பண்ணிட்டாங்க? இவங்களும் முழுகிட்டாங்க. மீதி இருக்க 9 குழந்தைகளும் தண்ணியில முழுகிடுச்சு. எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இந்த ஆசிரியர் எடுத்த முயற்சியால அந்த 11 மாணவர்களாவது என்ன பண்ணாங்க? காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப பாருங்க, ஆசிரியர் தொழில் எப்படிப்பட்ட தொழில் இல்லையா? நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற தொழில் ஆசிரியர் தொழில் இல்லை. நம்மளை நம்பி வந்த குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்ப ஆசிரியர்களுக்கும் குழந்தை இருக்கும் இல்லையா? 2 குழந்தையோ, 1 குழந்தையோ, 3 குழந்தையோ இருக்கும். அப்ப தன்னோட குழந்தைகளையும் சேர்த்து தான் கிட்ட படிக்கிற எல்லாரையும் என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எனக்கெல்லாம் உங்க வயசுல குழந்தை இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? என் ஸ்கூல்ல இருக்க 12வது பையனை கூட என் பையன் சொல்லுவேன். அவன் என்கிட்ட கேட்பான், என்ன மிஸ் நீங்க என்ன கூட உங்க பையன் சொல்றீங்க அப்படின்னு கேட்பான். ஆமா, நம்ம கிட்ட படிக்கிற எல்லாருமே குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் யாரு? ஆசிரியர்கள். அப்ப ஆசிரியர்கள் நமக்காகவே என்ன பண்றாங்க? தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்படி நாம என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். இப்போ ஒரு வகுப்புல 15 பேர் இருக்காங்க. 15 பேர்ல ஒருத்தன் மட்டும் சொல்ற பேச்சே கேட்க மாட்டானா. நம்மள மாதிரிலாம் இல்லைல்ல அவன். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சமத்தா ஆசிரியர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நல்ல பிள்ளைங்களாம் இருப்போம். ஆனால் அந்த ஒரு பையன் என்ன பண்ணுவானா? ஆசிரியர் சொல்கிறத கேட்கவே மாட்டானா. எப்படி இருக்கும் சொல்லு பார்ப்போம்? சொல்கிறத கேட்கவே இல்லைன்னா எப்படி இருக்கும் நமக்கு? சொல்ல, எப்படி இருக்கும்? கோவமாக இருக்குமா? ஆசிரியர்களுக்கு கோவமாக இருக்குமா? சரி, ரொம்ப கோவப்படுறாங்கன்னு வைங்க. அப்போ அவனை மட்டும் கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துக்கிறாங்களாம். அவனை மட்டும் நம்ம எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் கொஞ்சம் பாசமாக பார்த்துக்கிறாங்களாம். அப்போ மற்ற மாணவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, எங்கள் பொருள் எல்லாம் காணாமல் போகுது, இது மாதிரி அப்பப்போ திருடு போகுது, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், அதனால் அவனை இந்த கிளாஸ்ல இருந்து வெளியில் அனுப்புங்க, அவன் இந்த கிளாஸில் இருக்கக்கூடாதுன்னு மற்ற மாணவர்கள் எல்லாம் கேட்குறாங்களாம். அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பாரு சொல்லுங்க? என்ன பண்ணியிருப்பாரு அந்த ஆசிரியர்? என்ன பண்ணியிருப்பாரு?
அவனை வெளில அனுப்பிச்சிட்டு இருப்பாரா? ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, அவன் ஒருத்தன் உள்ள இருக்கட்டும், நீ 14 பேரும் எந்திரிச்சு வெளியில போனாராம். ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு தெரியலையா? நீ ஒருத்த மட்டும் உள்ள, அவன் ஒருத்த மட்டும் உள்ள இருக்கட்டும், நீ 14 பேரை எந்திரிச்சு வெளியில போன்னு சொன்னாராம். ஏன்னா அவன் ஒருத்தனுக்கு தான் என்னுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுது. மீதி 14 பேரும் நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. நல்ல பிள்ளைங்களா இருக்கிற நீங்க எந்த சூழல் வந்தாலும் பழைச்சுப்பீங்க. ஆனா அந்த ஒரு பையனை நாம இப்ப அந்த மாதிரி கவனிக்காம விட்டுட்டோம்னா அவன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கோ இல்ல பிரச்சனையை ஏற்படுத்துபவனாகவோ மாறிடுவான். அதனால என்னது, 14 பேருக்கும் என்னுடைய அறிவுரை தேவையில்லை, வழிகாட்டுதல் தேவையில்லை, அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தேவை. அதனால அந்த ஒருத்த மட்டும் உள்ள இருக்கட்டும், மற்ற எல்லாரும் என்ன பண்ண, எந்திரிச்சு வெளியில போ அப்படின்னு சொன்னாராம் இல்லையா? அப்ப யாரெல்லாம் பாதை மாறி போறாங்களோ, இப்ப சிலரை மட்டும் ஆசிரியர் ரொம்ப கண்டிப்பாங்க இல்லையா, சிலரை மட்டும் திட்டுவாங்க, சிலரை மட்டும் அடிப்பாங்க சொல் பேச்சு கேட்கலனா. அப்ப ஏன் உங்களை அடிக்கிறதால ஆசிரியர்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? இல்ல. உங்களை திட்டுறதால அவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போதா? இல்ல. ஏன்? நீ நல்வழியில போகணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேர் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். சரியாப்பா? சரி, இப்ப தொண்டு அப்படின்னா இப்ப நான் நிறைய சொன்னேன் இல்லையா, தொண்டுனா என்னென்ன, நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். திருத்தொண்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. திருத்தொண்டு அப்படின்னா இறைவனுக்கு நாம் செய்கிற தொண்டு, இறைவனுக்கு நாம் செய்கிற தொண்டு. இப்போ பெரிய புராணம்னு ஒரு இலக்கியம் இருக்கு. இப்போ நீங்களாம் குழந்தை அப்படிங்கிறதால உங்களுக்கு அதெல்லாம் இன்னும் நீங்க போக போக தான் படிப்பீங்க. பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்துல 63 நாயன்மார்களை பற்றிய தகவல்கள் இருக்கு. அங்க 63 பேரை என்ன பண்ணாங்க அப்படின்னா இறைவனுக்கு திருத்தொண்டு செஞ்சாங்க. இறைவன் மாதிரி நினைக்கக்கூடிய அடியவர்களுக்கு திருத்தொண்டு செஞ்சாங்க. உணவு பசின்னு வந்தவங்களுக்கு தனக்கு இல்லைன்னா கூட என்ன பண்ணாங்க, சாப்பாடு போட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க நிறைய தொண்டு செஞ்சிருந்தாங்க. அதனால அந்த தொண்டெல்லாம் நாம என்னன்னு சொல்லுவாங்க, திருத்தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொண்டு நாம சாதாரணமா செய்யக்கூடியது, நம்ம கூட இருக்கவங்களுக்கு செய்யக்கூடியது. திருத்தொண்டு அப்படிங்கிறது நாம இறைவனுக்கு செய்யக்கூடியது. இப்ப 2 துறவி இருக்காங்க. 2 துறவிய என்ன பண்ணாங்க, இறைவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. இறைவனுக்கு அபிஷேகம் செய்யற தண்ணினா சாதாரணமா இருக்குமா? இல்ல. நல்ல ஒரு புனிதமான ஆற்றுல போயிட்டு ஒரு கமண்டலத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படி வரும் பொழுது வழியில, அந்த காட்டு வழியில ஒருத்தன் மயங்கி விழுந்திருக்கான். என்ன தோணும்? மயங்கி விழுந்திருக்கான் அவன், என்ன தோணும்? ஹெல்ப் பண்ணணும்னு தோணுமா? என்ன ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க? தண்ணி, அவங்க கொண்டு வந்த தண்ணியை தெளிச்சு எழுப்பணும் இல்லையா? அதுதான் வழி, வேற வழி கிடையாது. அப்ப அந்த 2 பேர் வந்துட்டு இருக்கும்போது அவனை பார்த்த உடனே ஒருத்தர் என்ன பண்ணாரு, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம சீக்கிரம் போனோம், இறைவனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும், நேரம் ஆகுது, கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, அது தப்பு, நாம அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டோம்னா இன்னொருத்தருக்கு ரொம்ப கோபம். அது நம்ம சாமிக்கு கொண்டு போற தண்ணி, எவ்வளவு புனிதமான ஒரு தண்ணி, அதை இப்படி நீ கலங்கப்படுத்திட்டியே, இவர் மேல தெளிச்சு எழுப்பிட்டியே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தெளிச்சவர் சொல்றாரு, நீ சொல்றது சரிதான், அதை நீ வேற கண்ணோட்டத்துல பாக்குற, நான் இன்னொரு கண்ணோட்டத்துல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இறைவனுக்கு கொண்டு போற தண்ணி நடுவுல ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு பயன்பட்டது, அது எவ்வளவு பெரிய புண்ணியம், இறைவன் தலையில அந்த தண்ணியை ஊற்றுவதை காட்டிலும் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது அவரை நாம தண்ணி தெளிச்சு எழுப்புனது, அவரை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, ஒரே விஷயம்தான் இல்லையாப்பா, ஒரே விஷயம்தான். இவங்க பார்க்கிற கண்ணோட்டம் என்பது வேறு, இன்னொருத்தர் அதை பார்த்த கண்ணோட்டம் என்பது வேறு. அப்ப நாம தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? திருக்குறள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க இல்லையா? திருக்குறள் எல்லாம் படிச்சிருக்கீங்க. திருக்குறள்ல அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் முதல்லயே சொன்னேன், தொண்டு செய்யணும் அப்படின்னா முதல்ல அன்பு வேணும் இல்லையா? ஒருத்தர் மேல அன்பு இருந்தாதான், செய்யணுங்கிற மனசு இருந்தாதான் நாம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ உண்மையான அன்பு இருப்பவர்கள் எப்படி அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து தொண்டு செய்வாங்க, உதவி செய்வாங்க. தாங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கூட தன்னுடைய எலும்பு கூட மற்றவங்களுக்கு பயன்படுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப உதவி செய்யணும், தொண்டு செய்யணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும், அவங்களுக்குள்ள அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே வேணும். அதனாலதான் February 27
பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வந்து உலக தொண்டு நிறுவன தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க. தொண்டு செய்பவர்களை ஊக்குவிக்கும் விதமா நிறைய, நான் இப்போ முதல்ல சொன்னல, அரசாங்கம் தான் செய்யணும், ஒரு குறிப்பிட்ட நபர் தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் நிறைய அமைப்புகளும் தொண்டு செய்வதற்காக இருக்கின்றன. அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தும் விதமா ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 27ஆம் தேதி வந்து என்ன பண்றாங்க, உலக தொண்டு நிறுவன தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்னை தெரேசா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாகவே பிறருக்காகவே அர்ப்பணித்தவர். குழந்தைகளுக்காகவும், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், இல்லை குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், தொழுநோயாளிகள், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அன்னை தெரேசா. அதனால தான் அவருக்கு நிறைய அவருடைய சேவையை பாராட்டி நிறைய விருதுகளும் வந்து அவருக்கு வழங்கப்பட்டது. பத்மஸ்ரீ, அமைதிக்கான நோபல் பரிசு, பாரத ரத்னா விருது, இப்படி நிறைய அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. வள்ளலார் அப்படின்னு ஒரு மகான். வள்ளலார், இப்போ நமக்கு நடக்கிறோம் அப்படின்னா கைவீசி நடப்போம் இல்லையா? கைவீசி நடந்தா காத்துக்கு கூட வலிக்கும் அப்படின்னு கையை மூடிக்கிட்டு நடந்தவராம். யாரெல்லாம் எங்கெல்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருக்காங்கோ அவங்களுடைய பசியை எல்லாம் போக்கும் விதமா அவர் வள்ளலார் எடுத்த முன்னெடுப்புகள் இன்னும் கூட அன்னதானமாக, பிறருக்கு உதவி செய்யும் விதமாக செயல்கள் நடந்துட்டு வருது. அப்படின்னும் பொழுது தொண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உலகத்தில் பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த தொண்டை நாம் என்ன செய்யணும், நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம வயசுக்கு தேவையான தொண்டு, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். தேவைப்படுபவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், தொண்டு செய்யணும். ஆசிரியர்கள் சொற்படி கேட்கணும், பெற்றோர்கள் சொல்படி நாம் கேட்கணும். பெற்றோர்களை அவர்கள் காலம் இருக்கின்ற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், கவனமாக பார்த்துக்கணும். நிறைய சமுதாய தொண்டு, நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ உங்களால் முடிந்த அளவிற்கு என்ன பண்ணலாம், நாம் தொண்டு செய்யலாம். இப்படி தொண்டு செய்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக உயரும். அப்படி வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு செல்ல வேண்டும். நாம் படித்த படிப்பும் சரி, நம்மளுடைய உழைப்பும் சரி சரியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும். எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு காட்டணும் முதல்ல நாம் இல்லையா? அன்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அந்த அன்பை நாம் வழங்கணும், தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும். எல்லாரும் செய்வீங்களா? செய்வீங்களா? இப்போ நிறைய நான் கதை சொன்னேன் இல்லையா, எல்லாமே பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? அப்போ நாம் தேவைப்படுகிற தொண்டை அனைவருக்கும் செய்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ஒரு சிறந்த உயரத்தை அடையணும். நாம் படித்த பள்ளிக்கும் சரி, நம் பெற்றோர்களுக்கும் சரி, நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் சரி நல்ல பெயரையும் புகழையும் நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி, தொண்டு நம்மை வாழ்வில் உயர்த்தும். அந்த தொண்டின் மூலம் நாமும் நம் வாழ்க்கை வளத்தை நெறிப்படுத்துவோம், உயர்த்துவோம் என்று சொல்லி, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இலக்கிய கூடல், ஸ்ரீ வித்யாலயா உயர்நிலைப் பள்ளி இணைந்து நிகழ்த்தும் மாணவர்களுடனான இந்த தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பேசியதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவர்களுக்கு என்னுடைய நன்றியினை மீண்டும் தெரிவித்து கொண்டு, ரொம்ப அழகாக கவனிச்சிங்க எல்லாருமே. எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் ரொம்ப சிறப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு கூட்டம். கேள்வி கேட்டால் ரொம்ப அழகாக பதில் சொல்லக்கூடியவர்கள். இன்றைக்கும் நிறைய ரொம்ப அழகாக கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, நான் என்ன பேச வரனோ அதை முதல்லையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இதைத்தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக எல்லாருமே சொன்னீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு மிகப்பெரிய கரவொலியை எழுப்பிக்கலாம். கைத்தட்டிக்கலாமா நமக்கு நாமளே? ரொம்ப சிறப்பு. இப்படி கேட்பவர்கள் இருப்பதால் தான் பேசுபவர்களுக்கு இன்னும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேசுகின்றவர்களுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது கம்மியாக தான் தேவை, கேட்பவர்களுக்கு தான் அதிகமான ஆற்றல் வேணும். கேட்கறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது இல்லையா? பேசுறது யாருனாலும் பேசிடலாம். கேட்பவர்கள் மிக சிறப்பாக கேட்டு நம்ம கூடவே பயணிச்சா மட்டும்தான் பேசுகிறவர்களுக்கு இன்னும் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் தோன்றும். அந்த ஆர்வம் அப்படிங்கிறது இந்த பள்ளியில் பேசுகிற எல்லாருக்குமே நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி, இத்தகைய சிறந்ததொரு வாய்ப்பிற்கு மீண்டும் நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.